கரடி வரலன்னா உன் பேரு வெளியே தெரிஞ்சிருக்காது, சிங்கம் வரலன்னா உன் அட்ரஸ் வெளியே தெரிஞ்சிருக்காது. கோலியாத்து மட்டும் 40 நாள் வந்து உயிரோட நின்று சவால் வைக்கலன்னு வை தாவீதே, உன் பேரு வெளியே வந்திருக்காது. அப்போ உன்னை உயர்த்தும்படி கர்த்தர் எடுத்து என்ன தெரியுமா? பிரச்சனைகள், கண்ணெதிரில் வருகிற பிரச்சனையை அபிஷேகத்தோட நீ நின்று மேற்கொண்டா நீ உயர்த்தப்படுவது உறுதி. இன்னைக்கு வந்திருக்கிற பிரச்சனைகளை கிருபையோட ஜெயிக்கணும், அபிஷேகத்தில் ஜெயிக்கணும், உங்க பேரு மேல வரும். கடைசியில உயர்த்தப்பட காரணம் என்ன தெரியுமா? கடைசியில உயர்த்தப்பட காரணம் சவுல். அவரான் கௌதாரிய வேட்டையாடுவது போல வேட்டையாடும்படி வரான். ஒரு மொத்த ராணுவம் ஒரு மனுஷனுக்கு பின்னால போகுது. சம்மதிக்கணும். The full army of a country goes behind a man. அப்போ இவன் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நினைச்சு பாருங்க. ஒரு ராஜ்யத்தின் மொத்த ராணுவமும் ஒரு வாலிபன் பின்னால போனோம்னா தோழர் எல்லாரும் பார்க்கலும் அவன் மேல விழுந்த அபிஷேகம் எவ்வளவு வல்லமையுள்ளதுன்னு பாருங்க. இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஒரு ராஜ்யத்தினுடைய மொத்த ராணுவமும் தலைக்கு மேல அபிஷேகம் விழுந்த ஒரு தேவ பிள்ளைய பின்தொடர்ந்து வந்தாலும் ஒன்னும் செய்ய முடியாது. நடனம் பண்ணின ஏரோதியாளின் மகளை பார்த்து ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதி வேணுமா? என்ன வேணும்? அவ சொல்றா, எனக்கு ராஜ்யத்துல பாதி வேண்டாம், எனக்கு யோவான் ஸ்நாபகனுடைய தலை வேணும். ஏன் அவ அப்படி கேட்டா தெரியுமா? ஏன் அப்படி கேட்டான்னா, அபிஷேகம் உள்ள ஒருத்தனுடைய தலை ராஜ்யத்தின் பாதியை விட விலை. அப்படி ஆராதிச்சு துதிச்சு ஆண்டவரை உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆளுகிறான் தாவீது. அவனை போல ஒருத்தர் அவனுக்கு முன்னையும் அவனுக்கு பின்னையும் இருந்ததில்லை. அவனை வித்தியாசமாய் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லி தாவீது தள்ளி போட்ட 7 கூடாரங்களை சொல்லி இந்த ராத்திரி நாம ஜெபிக்க போறோம். எப்படி தாவீது வித்தியாசமானவன் தெரியுமா? 2 வசனங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஒரு பயங்கரமான வசனம். அது என்ன சொல்லுது? ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாத உலகத்துல, கூகுளும் வாட்ஸ்அப்பும் பேஸ்புக்கும் லைவ் ஸ்ட்ரீமும் இல்லாத உலகத்துல தாவீது புத்திமான். புத்திமான் அப்படின்னு சொல்லி விட்டிருந்தா பரவாயில்லை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, மகா புத்திமான்.